டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 3ல் செஷன் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்க போகிறோம், சர்வ்லெட் ரிலேட்டடாக. செஷன் ஹேண்ட்லிங்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செஷன்னா என்னென்னு பார்த்துருவோம். செஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூசர் வந்து ஒரு சிஸ்டமில், அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷனில் ஆர் மொபைல் அப்ளிகேஷனில் லாகின் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் இருக்கிற டைம் வந்து ஒரு செஷன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை டைமை மட்டும்தான் குறிப்போமா அப்படின்னா அப்படி இல்லை. ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேரியபிள் வந்து செஷன் வேரியபிள்னு சொல்லி அவருக்கு வந்து சர்வரில் க்ரியேட் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சுன்னா அவர் லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவர் மறுபடியும் வேறு ரெக்வஸ்ட் அதே வெப் ஆப்பில் கொடுப்பார்ல, அப்போ வந்து ஒவ்வொரு டைமும் அவர் ஆத்தென்டிகேட்டட் யூஸரானு செக் பண்ண தேவையில்லை. அந்த செஷன் வேரியபிள் இருந்துச்சுனாலே அவர் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவருக்கு வந்து ரெக்வஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும் சர்வர். ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டாருன்னா அந்த செஷன் வேரியபிள் டெலீட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் அவர் ப்ராசஸ் பண்ணார், அதுக்கப்புறம் அவர் ரெக்வஸ்ட் கொடுத்தாருன்னா செஷன் வேரியபிள் இருக்காது. லாகின் பண்ணால் மட்டும்தான் அவர் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் செஷன் வேரியபிளை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இதில் பாருங்கள், செஷன் ரெப்ரசன்ட்ஸ் a series ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் அவர் எத்தனை இன்ட்ராக்ஷன் சர்வரோட பண்ணாலும் அவர் ஒவ்வொரு இன்ட்ராக்ஷனுக்கும் லாகின் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டால் அவருக்கான செஷன் வேரியபிள் சர்வரில் இருக்கும். அந்த செஷன் வேரியபிளை சர்வர் ரெஃபர் பண்ணிவிட்டு ஓகே ஒரு ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டாருன்னு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த செஷன் வேரியபிளை வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. பிஹெச்பியில் ஒரு மாதிரி, அந்த மாதிரி பார்க்கும்போது சர்வ்லெட்டில் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் லாகின் பண்ணும்போது சர்வர் வந்து என்ன பண்ணும், இந்த லைன் request.getSession அப்படிங்கிற லைனை வச்சு என்ன பண்ணும், அந்த யூசருக்கு ஆல்ரெடி செஷன் இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா புது செஷன் க்ரியேட் பண்ணி அந்த செஷனை கொடுக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் லாகின் பண்ணும்போது. அடுத்தது ஆல்ரெடி லாகின் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போ லாகின் பண்ணும்போது செஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாகின் பண்ணுறாரு, யூசர் நேம் பாஸ்வேர்டு வருது. ஓகே, இவர் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்ட் அப்படின்னா சர்வர் என்ன பண்ணும், ஓகே இவரோட யூசர் நேமை செஷன் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடலான்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். இந்த மெத்தட் செட் அட்ரிபியூட்டில் யூசர் நேமை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த செஷனில் இவருடைய வேரியபிள் இருக்கும். ஒன்ஸ் செஷன் வேரியபிள்குள்ளே இவரோட நேம் கொண்ட அட்ரிபியூட்டை செட் பண்ணியாச்சுன்னா அடுத்த ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு லாகின் பண்ண தேவையில்லை. அவர் ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அந்த செஷன் வேரியபிளில் இந்த யூசர் நேம் இருக்கான்னு செக் பண்ணும். அந்த செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கெட் அட்ரிபியூட் ஆஃப் யூசர் நேம், அவர் அந்த யூசர் நேமை கொடுத்தா போதும். அது இருந்துச்சுன்னா அந்த யூசர் நேமை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக யூசர் லாக் அவுட்டுன்னு கிளிக் பண்ணும்போது session.invalidateங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அவருடைய அந்த செஷன் வேரியபிளை டெலீட் பண்ணிடும். இதுதான் சிம்பிளஸ்ட்டு ஃப்ளோ. எதை வச்சுன்னா இந்த கோடை வச்சு. ஸோ 4 மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். கெட் செஷன் வந்து ஆல்ரெடி செஷன் இல்லைன்னா க்ரியேட் ஆகும், இருந்துச்சுன்னா எடுத்து கொடுக்கும், அதை ரிட்ரீவ் பண்ணும். இதே இந்த செஷனுக்குள்ளே ஃபால்ஸ்னு போட்டோம்னா, கெட் செஷனுக்குள்ளே ஃபால்ஸ்னு போட்டோம்னா செஷன் இருந்துச்சுன்னா ரிட்ரீவ் பண்ணும், இல்லைன்னா க்ரியேட் பண்ணாது. அது ஒரு வேரியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் லாகின் பண்ணும்போது புது செஷன் ஒன்று க்ரியேட் ஆகும் இந்த கெட் செஷன் மூலிமா. அடுத்தது க்ரியேட் ஆன உடனே அந்த யூசர் நேம் பேரில் ஒரு அட்ரிபியூட் செட் அட்ரிபியூட் மூலிமா ஒரு யூசர் நேம் வேல்யூ உள்ளே ஸ்டோர் பண்ணப்படும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் அவர்னால வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அனுப்ப மாட்டார். அந்த யூசர் நேம் அவருடைய அந்த ரெக்வஸ்ட்டில் வர யூசர் நேமை செக் பண்ணும். அது வந்து அந்த செஷனில் அந்த அட்ரிபியூட்டில் இருக்கான்னு பார்க்கும், இருந்துச்சுன்னா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் ரெக்வஸ்ட்டை. ஃபைனலாக சில நேரங்கள் கழித்து யூசர் வந்து லாக் அவுட் கிளிக் பண்ணும்போது session.invalidate மூலிமா அந்த செஷன் வேரியபிள் டெலிட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஃபர்தர் ரெக்வஸ்ட் அவருடைய மொபைல்லேயே அவருடைய கிளைண்ட் ப்ரௌசர்லேருந்து வந்துச்சுன்னா இன்வாலிட் யூசர் இல்லைன்னா லாகின் பண்ண சொல்லி வந்துடும். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது இப்போ யூசர் வந்து இப்போ வெப் ஆப்பாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேங்க் வெப்சைட்ஸ்லாம் பார்த்தோம்னா லாகின் பண்ணியிருப்போம், ஏதோ ஒன்று செக் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு மேலே நம்ம எதுவும் யூஸ் பண்ணாமல் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிரும். ஏன் அப்படின்னா இது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் தான். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து யூசர் எதுவும் யூஸ் பண்ணல, யூசர்கிட்டருந்து ரெக்வஸ்ட் வரல அப்படின்னா அவர் இன்ஆக்டிவ்னு சொல்லி நினச்சி சர்வரே டிஃபால்ட்டாக இன்வாலிடேட் பண்ணிடும், அதாவது அந்த செஷனை டெலீட் பண்ணிடும். அவரால் ஃபர்தர் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்.
இப்போ இது ஜஸ்ட் ஒரு கோட் சாம்பிள். ஏன்னா நம்ம எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணால் பார்த்தாது, கோட் சாம்பிள் எழுதுனா நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு HTML ஃபார்ம். யூசர் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணி லாகின் பண்ணுற ஃபார்ம். லாகின் பண்ணுறாரு. லாகின் பண்ண உடனே /login அப்படிங்கிற இந்த சர்வ்லெட்டுக்கு வரும். இந்த சர்வ்லெட் என்ன பண்ணும், யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்கிட்டு கரெக்டானு செக் பண்ணிவிட்டு ஒரு செஷன் ஒன்று கிரியேட் பண்ணுது. எத்தனாவது லைனில், 18வது லைனில் இருக்க கோடில் பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் ஒன்று கிரியேட் பண்ணுது. கிரியேட் பண்ணிவிட்டு அவரோட யூசர் நேமில் அட்ரிபியூட் செட் பண்ணிருச்சு. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீடைரக்ட்டுங்கிற கோட் எங்கே ஃபார்வர்ட் பண்ணுதுன்னா, வெல்கம்னு ஒரு சர்வ்லெட் வச்சுருக்கோம், அந்த சர்வ்லெட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுது. ஸோ லாகின் மட்டும் இந்த சர்வ்லெட்டில் முடிஞ்சுட்டு வெல்கம் சர்வ்லெட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுது. இதுதான் அந்த வெல்கம் சர்வ்லெட். இந்த வெல்கம் சர்வ்லெட் என்ன பண்ணுது, வெல்கம் யூசர் நேம் கொடுத்து, அப்புறம் அந்த வெப் ஆப்புக்கு தேவையான என்னென்ன லாஜிக்கோ எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க உள்ள. அங்கே ஏதோ ஒரு மூலையில் லாக் அவுட் பட்டனும் வச்சுருப்பாங்க. அந்த லாக் அவுட் பட்டன் தான் இது. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். ஒன்ஸ் யூசர் லாக் அவுட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னு, ஏன்னா இது வந்து HTML கண்டென்ட் தான் ரெஸ்பான்ஸாக போகும். இந்த கண்டென்ட் யூசருக்கு ப்ரௌசரில் தெரியும். அவர் லாக் அவுட்னு கிளிக் பண்ணோடனே இந்த லாக் அவுட் சர்வ்லெட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த லாக் அவுட் சர்வ்லெட் வந்து என்ன பண்ணும், அவரோட செஷன் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அந்த செஷனை கொடுக்கும், புதுசாக க்ரியேட் பண்ணாது. அந்த செஷன் .invalidate அந்த செஷனை வாங்கிட்டு அந்த செஷனை இன்வாலிடேட் பண்ணும்போது அந்த செஷன் டெலீட் ஆயிரும், ரீடைரக்ட் ஆயிரும். எங்கள் லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இப்போ நான் சொன்ன ஃப்ளோ தான் இதில் 3 ஸ்டெப்பாக கொடுத்துருக்கோம். இதுதான் செஷன் ஹேண்ட்லிங் சர்வ்லெட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஃப்ளோவில் தான் செஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க, லாகின்லேருந்து லாக் அவுட் வரைக்கும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.